உடைப்போம் என்று சொன்னது அடித்து நொறுக்குவதற்காக அல்ல, வார்த்தைகளால் நாங்கள் சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றும் ஒரு இடுப்பை உடைத்துக்கொண்டுதான் அந்த பொருள் தான் தவிர அதை வேறு வகையாக நீங்கள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் எங்களை நீ தொட்டு பார்க்கறியா? இன்னொரு 6 மாசம் கூட தேவையில்லை, ரொம்ப சைலண்டா இருக்கணும். ரொம்ப ஆவேசமா பேசினாங்க எல்லாரும். அவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சிக்கு பேரே தாவக்கான்னு வைக்கணும். தாவேக்கான்றது வந்து கட்சி தாவல் கட்சின்னு வச்சுக்கணும். எல்லா கட்சியிலிருந்து தாவி அங்க போறான். 2 மாசத்துல என்ன கீழ்ச்சாரி போறாங்க. ஏதாவது ஒரு சாதனை இந்த 2 மாத காலத்தில் விஜய் இதை சாதித்து விட்டார், எனவே நான் கட்சி மாறுகிறேன் என்று சொல்லி போனா கூட அர்த்தம். ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ட்ரெயின்ல கோயில்பட்டி ஸ்டேஷன் ஏறுவதற்கு தூத்துக்குடியிலே மணியாச்சியிலே துண்டு போட்டு குடிப்பாங்க அந்த காலத்தில். அதுபோல ரிசல்ட் 6 மணி வரதுக்கு முன்னாடி 7 மணிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்காரங்க. இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோமா? இந்த ஆட்சி நீண்ட நாளைக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா அதை கோக்கு நாம வேண்டியதில்லை, ஆதவ அர்ஜுனா ஒருத்தம் போது. காரணம் என்னன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசா ஒரு ஹோட்டல் திறந்தா முதல்ல போய் உட்காந்து சாப்பிடும். அதுக்கடுத்து இன்னொரு ஹோட்டல் திறந்தா இங்கே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அது போல அரசியல்ல ஒவ்வொரு கட்சியா போய் பார்த்துட்டு வருவது தான் ஆதவ அர்ஜுனா. முதல்ல நம்ம கிட்ட வந்தார், கொஞ்ச நாள் குப்பை கொட்டினார். நம்மளாம் யாரும் ஒன்றா சேர்த்துப்போம், யார் வரான் யார் போறான்றதை பற்றி கவலையே கிடையாது, சேர்த்துப்போம். போன பிறகுதான் கொட்டு தேத்தி அப்படின்னு தெரியும். ஆனால் கொட்டுறத்தையில வெட்டக்கூடிய சக்தி எங்கள் கட்சிக்கு உண்டு என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள. விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது இந்த ஆதவ அர்ஜுனால தான் வரப்போகுது. தவிர ஒரு 2-3 நாள் அவர் 10 நாள் ஆகி திறகு சம்திங் ஃபிஷி சம்வேர் எதுவோ நடக்குது. காரணம் என்ன? கேரளாவில் அவங்க குடும்பத்து மேலே கேஸ் இருக்கு. 928 கோடி லாட்ரி சீட்ல மோசடி பண்ணதான் அந்த கேரளாவில் இவருடைய மனைவி மேல, இவருடைய மாமியார் மேல, இவருடைய குடும்பத்தார் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, 924 கோடி. அதே போல பல அமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது.